எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீட்ல ஃபியூஸ் போன டியூப் லைட்டை வச்சு எப்படி விளக்கு செய்யலாம் அப்படிங்கறது தான். எப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வந்து யாருக்காவது எப்பவாவது ஒரு சில நேரத்துல கண்டிப்பா யூஸ் ஆகும். எப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை குழந்தைங்க வீட்ல யாருமே செய்யவே வேண்டாம். ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், குழந்தைங்க கண்டிப்பா செய்யவே வேண்டாம். இப்போ எப்படி விளக்கு செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு டியூப் லைட், இது வந்து ஆல்ரெடி ஃபியூஸ் போனது. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரண்ட் இருக்கு. இப்போ இந்த சைடு டாப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிக்க போறேன். ஒரு சைடு தான் ஓப்பன் பண்ணுவேன், ஒரு சைடு டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பல்ப் இருக்கு இல்லையா, இந்த இதை மட்டும் நம்ம அப்படியே கொஞ்சமாக இந்த பல்பை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நான் இதை கொஞ்சோண்டு இந்த இந்த ரவுண்ட் அளவுக்கு நான் வந்து ஹோல்ஸ் போட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்து எடுங்க. குழந்தைங்க யாரும் இதை ட்ரை பண்ணவே வேண்டாம். இதை பண்ணும்போது பார்த்து செய்யுங்க. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த இது போயிடுச்சு. இப்போ அந்த ஹோல்ஸ் மாதிரி மட்டும்தான் இருக்குது. இந்த டியூப் லைட்டை இனி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது கொஞ்சம் எம்சென்ட்டை இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒயிட் கலர் போகிறதுக்காக தான். பாருங்க, இதில் ஓரளவுக்கு கலர்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் நம்ம கிளியராக கழுவி எடுத்துக்கிறேன். இது இப்போது நல்லா கழுவி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இது நல்லா கழுவி எடுத்தாச்சு. இனி என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த பல்பு வந்து இங்கே கொஞ்சம் மண்ணை குழி தோண்டி இதை வந்து அப்படியே இப்படி நிறுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி குழியை எடுத்து நம்ம வந்து இந்த பல்பை இதில் நான் வந்து வச்சுக்க போகிறேன். இப்போது ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி திரி மாதிரி சுருட்டி எடுத்துருக்கிறேன். இனி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஹோல்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு ஹோல்ஸை போட்டு இந்த திரி போடுற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் ஹோல்ஸை போட்டுக்கலாம். ஒரு திரியை போட்டாச்சு. தண்ணி இப்போது இது வரைக்கும் ஊற்றியாச்சு. இனி இதில் என்ன ஊற்றணுன்னா, மண்ணெண்ணெய் ஊற்றணும். ஏன் இந்த டைமில் பற்ற வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த டைமில் பற்ற வச்சாதான் அந்த வெளிச்சம் தெரியும். அதனால தான் கொஞ்ச நேரம் கழித்து வந்து நான் இந்த விளக்கை பற்ற வைக்கிறேன். இப்போ திரியை இதில் போட்டுக்கலாம். இனி இதை விளக்க பற்ற வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி வைக்கும்போது நைட் டயத்தில் விளக்கு மாதிரி இருக்கும், தோட்டத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். பகல் டைம்லேயும் இந்த கண்ணாடியோட இது ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது பறவைகள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் செடிங்களை தொந்தரவு பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்து வேற ஐடியாவில் வேற வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.